ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் கோலாலம்பூரில் சுற்றிட்டு இருக்கோம். சும்மா 2-3 நாளாக வந்து வீடியோ போடல, இங்கே வெளியில் போக முடியல. அப்படியே இந்த ஒரு பிஸ்னஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போவும் கூட வந்து அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். சரி, நம்ம இதவே வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கேயும் டூரிஸ்ட் பிளேஸ் போகல, நம்ம வந்து தம்பி வந்து ஒரு வேலையை போகிறாரு. அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதனால வந்து நம்ம தொழுகிறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மஸ்ஜித் இந்தியா பக்கத்தில் ஒரு இடம். இங்கே வந்து பள்ளிவாசல் ரொம்ப ஃபுல்லாக இருக்கு, அதனால நம்ம ரோட்ல தொழுக போகிறோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன், பெரிய போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தான் பள்ளிவாசல் இருக்கு. ஸோ அதிகமாக ஃபுல்லாக வந்து இடங்கள் அதிகமாக ஃபுல்லாகிடுச்சு, அதனால வந்து நம்ம வந்து அப்படியே ரோட்லேயே தான் தொழுக போகிறோம். இந்த தொழுகை விரிப்பு கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நம்மளும் கூட இருந்து அப்படியே நம்ம தொழுதுக்கலாம். ஓகே மக்களே, நம்ம தொழுகிறதுக்காக ஒரு சாலை ஓரமாக உட்காந்தாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்ண்ணே. எந்த ஊர்ண்ணே? இளையாங்குடியா? சரிண்ணே, அண்ணா இளையாங்குடி. ஓகே நண்பர்களே, தொழுகை நல்லபடியாக முடிந்து விட்டது. இப்போ அடுத்து வந்து சாப்பிட போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ தம்பி வந்து இந்த புது கார் வாங்கியிருக்காரு. இந்த காரோடைய ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க, தனியாக வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா. சாப்பிட மஸ்ஜித் இந்தியா உள்ள ஒரு புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்க, அங்கே போயிட்டு நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். ஓகே நண்பர்களே, இங்கே வந்து ஒரு கார் பார்க் பண்ணுற இடத்துல கார் பார்க் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம மஸ்ஜித் இந்தியா உள்ளே போவோம். அப்படியே இந்த பாலத்தை தாண்டி அந்த சைடு போனோம்னா மஸ்ஜித் இந்தியா. இது உள்ளக்க போனோம் அப்படின்னா லூலு மால் வந்து உள்ளக்க இருக்கு. இது வந்து ஜாக்கைல் மால் அப்படின்னு ஒன்று. இதுக்கு இந்த சைடு உள்ளக்க போனீங்கன்னா லூலு மால். இந்த ரோடை கிராஸ் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா மஸ்ஜித் இந்தியா. அந்த ஹோட்டல் வந்து சில்கா மே டவர்னு இருக்கு இல்லையா, அதான் நம்ம ஒரு தடவை தங்கியிருப்போம், அதான் அந்த ஹோட்டல். இப்போ நம்ம சாப்பிட போகிற கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹபீபு, மலபார் இதெல்லாம் இருக்கு. அப்படியே நீங்கள் ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க, இதுதான் கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மச்சான் ரெசிபி வெட்டிங் பிரியாணி கிரில். உள்ள போய் சாப்பிட்டு பார்ப்போம். கடை உள்ள பாருங்களேன், சூப்பராக இருக்கு லைட்டிங். இந்த கடை வந்து புதுசாக திறந்துருக்காங்க, அந்த லைட்டிங் செட்டிங் சூப்பராக இருக்கு பாருங்களேன். மேசைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிங்கிள் 2 பேர் உட்காரலாம், இந்த பக்கம் வந்து ஃபேமிலியாக 4 பேர் உட்காந்துக்கலாம். இது பாருங்க, அப்படியே ஒரு பஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் மேலே ஏறி போய் உட்காந்துக்கலாம். எப்படி மாடியில் ஏறி இப்படி உட்காந்து இப்படி சாப்பிட்லாம். நல்லா பஸ் மாதிரி இருக்கு, மொட்டை மாடி நல்லா இருக்கு. ஓகே, இறங்குவோம். குழந்தைகளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இப்படி வந்து நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க. ஹாய் ப்ரோ, கை கொடுங்க. நல்லா இருக்கீங்களா? சரி, கை கொடுங்கண்ணே, சும்மா கொடுங்க. ஓகேண்ணா, ஓகே. நல்லா இருக்கீங்களா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? நம்ம கடையில் வந்து என்ன ஃபேமஸ் இப்போ சாப்பிட்ற மாதிரி? நம்ம சாப்பிட்ற மாதிரி அஞ்சுகறி சோறு இருக்கு, நாகூர் ஸ்பெஷலு, அப்புறம் பிரியாணி, தம் பிரியாணி, நாட்டாடு, சீரக சம்பா, அப்புறம் பிரியாணி எல்லாமே தம் பிரியாணி தான் நம்மள்ட்ட. எல்லாமே ஸ்பெஷல் தான் நம்மளோட சொந்த மசாலா. நம்ம எதுவும் வேற எதுவும் பாய்க்கிறது கிடையாது, எல்லாமே சொந்த மசாலா. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷால்லா. அது நெய் சோறு, கத்திரிக்காய் தொக்கு, டால்ச்சா, சீனி தோவை, சிக்கன் கிரேவி, மட்டன் ஒயிட் குருமா, வாழைப்பழம். இதுதான் வந்து நாகூர் ஸ்பெஷல் அஞ்சுகறி சோறு சொல்லுவாங்க. நைட் என்னென்ன இருக்கு? நைட்டு 7 o'clock மேலே வந்தீங்கன்னா நம்ம கிட்ட நூல் பரோட்டா, கிளி பரோட்டா, தோசை, இட்லி, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மலேசியன் தேசிய உணவு நாசிலுமான்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே இருக்குண்ணே. ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். தம்பி வந்து மீட்டிங்கில் இருக்காரு, வாங்க சாப்பிடுவோம். நெய்ச்சோறு, இது வந்து மட்டன், இது வந்து சிக்கன். அந்த மட்டன் குழம்பு தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். அடடா, சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். ஆஹா, நல்லா கல்யாண சாப்பாடு மாதிரி இருக்கு அந்த குழம்பு. மட்டன் நெய்ச்சோறும் செம்ம டேஸ்ட். அடுத்து வந்து சிக்கன் சாப்பிடுவோம். சூப்பர். சிக்கன் மட்டன் ரெண்டுமே செம்ம டேஸ்ட். அடுத்து இங்க உள்ள தால்ச்சா சாப்பிடுவோம். அவ்வளோடா, ஆஹா சூப்பருங்க, அருமையாக இருக்குது. தால்ச்சா, சிக்கன், மட்டன் எல்லாமே செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த ஊர் ஸ்டைலு.
ஸ்பூனில் சாப்பிட்றது சரியாக வராது, கை கழுவிட்டு வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி கல்யாண சாப்பாடுலாம் வந்து கையால் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. நம்ம ஊரில் கல்யாண சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இந்த தால்ச்சா சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. நம்ம கல்யாண வீட்டில் இருக்கிற அந்த தால்ச்சா இருக்குல்ல, அதே டேஸ்ட் சூப்பராக இருக்கு. கத்தரிக்காய் தொக்கு அது சூப்பராக இருக்குங்க. எல்லாமே வந்து அருமையாக இருக்கு மக்களே. எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம எல்லா சோறையும் போட்டு சாப்பிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. அதை சாப்பிட்றதுக்காக நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கியிருக்கோம். இது என்னென்னா சோறு போட்டு இந்த பாயாசம் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பாயாசத்தை ஊற்றி சாப்பிடுவோம். இந்த பாயாசத்தை போட்டு அப்புறம் இந்த வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். ஓகே, இது ஒரு புதுமையாக இருக்கு. அந்த 5 கறி சாப்பாடுல இதை வந்து கடைசியாக போட்டு சாப்பிடணும். இது வந்து ஒரு புதுமையான டேஸ்டாக இருக்கு. ஓகே, நம்ம வந்து 5 கறி சோறு சாப்பிட்டாச்சு. அந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 39 வெள்ளி ஒரு சாப்பாடு. ஓகே, நல்லா இருந்தது. வந்து சாப்பிட்டு பாருங்க. காம்ப்ளிமெண்ட்ரியா? என்னது டீயா? மசாலா டீயா? ஓகே ஓகே, மசாலா டீ. ஆஹா, சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கு. இது காம்ப்ளிமெண்ட்ரியா? வந்தால் குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு மசாலா டீ. ஓகே மக்களே, சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அப்படியே அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்து இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தம்பி வந்து இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணுவாங்க, வீடு கட்டி விற்பாங்க. ஸோ கடைக்கு வந்து உங்களுக்கு டிசைனிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து தம்பி கூட வந்து சேர்ந்து இப்போ சுற்றுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆள் கூட்டி நம்மளை சுற்றிக்கிட்டே இருந்தால் நல்லா ஜாலியாக மலேசியாவை சுற்றி பார்க்கலாம். மலேசியாவில் ரொம்ப நாளாக மழை இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரி இருக்கு. நம்ம வந்தோன்னா மழை பெய்யுது. இந்த மாதிரி தம்பி மாதிரி ஒரு ஆள் கிடைச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே ஜாலியாக மலேசியா வந்து நல்லா அழகாக சுற்றிக்கிட்டே இருக்கலாம். மலேசியா வந்து நல்ல அழகான ஒரு நாடு. ஆனால் நம்ம வந்து சுற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கார் வேணும். அல்லது பஸ் ட்ரெயினில் போகலாம். வெளியூர் போகிறதுக்கு லோக்கலில் சுற்றுறதுக்கு இந்த மாதிரி கார் இருந்தால் ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது கண்டென்ட் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்து எல்லாமே எடுத்து போடுவோம். ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு 50% மலேசியாவில் எடுத்து போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வேறு எங்கே போடுறது, இந்த ஏரியாவில் வந்து வேறு என்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணுறதுனால தான் நம்ம வந்து டெய்லி வந்து வீடியோ போட முடியல. அப்புறம் நம்ம தம்பி தான் சொன்னார், ஆனால் அது நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் போகிறப்ப வீடியோ போட்டுக்கலாம், இப்போதைக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுறீங்களோ அதுவா வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு ஐடியா சொன்னாப்புல. அதனால் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், எல்லா ரெட்டை கோபுரம் ஒத்த கோபுரம் எல்லாம் தெரியுது. தம்பி வந்து வீடு கட்டி வைக்கிறாங்க. ஸோ அந்த வீடை வந்து ஒரு புது வீடு எடுத்து போடலான்னு சொல்லி தம்பிகிட்ட கேட்டிருக்கேன். ஸோ எல்லாம் ரெடி ஆனோடனே இங்கே உள்ள வீடு டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை தனியாக ஒரு வீடியோ எடுப்போம். ஓகே தம்பி, யாருக்கெல்லாம் வந்து அந்த வீடியோ புது வீடுலாம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி மலையில் வந்து அப்படியே இந்த ரோட்டில் பயணம் பண்ணுறது அது நல்லா ஜாலியாக தான் இருக்குது. சூப்பர், பாருங்கள், நல்ல மலை. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து மழை பெய்யுது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் மழை பெய்யலையா மலேசியாவில் ஒரு வாரம் மழை பெய்யலை அப்படின்னா அது பெரிய ஒரு ஆச்சரியம். ஸோ தம்பி வந்து இந்த கார் வந்து புதுசாக வாங்கியிருக்காரு. கார் நல்லா இருக்குங்களா பாருங்க, இன்னும் கவர் கூட பிரிக்கலை. பாருங்க, ட்ரெயின்லாம் போகுதா, மலையில் பார்க்க நல்லா அழகாக இருக்கு. இங்கேயும் தெரியுது. இது சைடில் உள்ளதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். கேரளாவில் வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிலச்சரிவு ஏற்பட்டு வெள்ளம் அதிகமான மழை வந்து ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே மலேசியா வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மூணாறு, தேக்கடி இங்கெல்லாம் டூர் போயிருந்தோம். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை, அதிகமான மழை பெஞ்சு வீடியோ கூட ரொம்ப எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்தோம். அப்போவே வந்து எனக்கே அந்த சமயமே வந்து ரொம்ப அந்த புயல் காற்றுலாம் ரொம்ப அப்போவே அடிச்சிச்சு. அந்த சமயம் எனக்கே ரொம்ப பயமாக இருந்தது. என்னடா எவ்வளோ இதாக இருக்குது, ஒரு வேளை ஏதாவது சூறாவளி இந்த மாதிரி வருமோ அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு காற்று இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கிட்ட இந்த சைடு வந்துட்டோம். வந்த பின்னாடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரியான வெள்ளம் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி
அந்த நியூஸ் வந்து நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதில் என்னென்னா நம்ம வந்து இயற்கை சீற்றங்களை வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அது நம்ம வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் அதுலேருந்து நம்ம திரும்ப மறுபடியும் எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மலைகள், கடல், தண்ணீர் இதிலெல்லாம் போகிறப்போ வந்து அது எப்போ இயற்கை சீற்றம் வரும்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. குறிப்பாக கேரளா மக்கள் அதிகமாக வந்து அந்த மலை பிரதேசங்களில் தான் வாழ்கிறாங்க. அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா அருவி, தண்ணிகள் இப்படி தான் இருக்குது எல்லாமே. ஸோ இயற்கை வந்து எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு அதில் ஆபத்தும் இருக்குது. நடப்பதும் நடந்தே தீரும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ வந்து அந்த விபத்து நடந்த மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம செய்வோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கேரளா கவர்மெண்ட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச டொனேஷன் பண்ணுவோம். அது நிறைய பேர் அதுக்குண்டான நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது நான் இப்போ இதில் போட முடியல. ஸோ இந்தியாவில் உள்ள மக்கள், உலகத்தில் உள்ள மக்கள் வந்து எல்லோரும் வந்து அந்த மக்களுக்காக நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வோம். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ எல்லோரும் கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக இருப்போம். இங்கே இந்த மலையை பார்த்தோன்னே எனக்கு அந்த விஷயம் பேசணும்னு தோணுச்சு. நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வயநாடு பற்றி பேசுங்க அப்படின்னு. ஸோ நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காகன்ட்டு இல்லை, பொதுவாக வந்து இயற்கை சீற்றங்கள் வந்து உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, மாற்ற முடியாது, அதை தடுக்க முடியாது. ஆனால் அந்த அழிவுலேருந்து நம்மளை வந்து குறைஞ்சபட்சம் பாதுகாத்துக்கிற முடியும். அந்த விஷயங்களை வந்து அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் அதை வந்து மக்களுக்கு தெரிவித்து பாதுகாக்கணும். தவறிட்டிங்கன்னா இழப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே நண்பர்களே, ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால இனிமே எங்கேயும் வந்து நம்ம இறங்கி வெளியில் போக முடியாது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமே வந்து நமக்கு டூரிஸ்ட் பிளேஸ் போவோம், ஆனால் அது வரைக்கும் சில வேலைகள் இருக்கிறதுனால நம்ம இப்படி தான் சுற்றிட்டு இருப்போம். இனிமேல் இப்படி சுற்றுற இடங்கள்லாம் வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.